Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கிராஃப்ட்லாம் வந்து செய்யிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து போட்டோலாம் அனுப்பியிருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம் என்னென்ன போட்டோன்ட்டு எவ்வளோ அழகா வந்து செஞ்சு நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் அரிசியில் வந்து செஞ்சோம் பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு வீடு மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மரம்லாம் வந்து இருக்கிற மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர்மா, ரொம்ப அழகாக வந்து இந்த வீடு வந்து செஞ்சுருக்கீங்க. அடுத்தது வந்து நம்ம ரம்ஜான் கிராஃப்ட் வந்து ஒரு ட்ராயிங் வந்து வரைஞ்சோம். அதான் வந்து வரைஞ்சிருக்காங்க. அழகாக இருக்குது. ரொம்ப குட்டியாக வந்து ஒரு குட்டீஸ் வந்து வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து நம்ம ஸ்டிக் நோட்ஸ் வந்து செஞ்சோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டிக் நோட்ஸ் தான் ஒயிட் கலர் பேப்பரில் வந்து செஞ்சுருக்காங்க. அதில் ஹார்ட்லாம் வந்து போட்டு ஸ்டார்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதுவுமே வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது வந்து ஒரு வால் ஹேங்கிங் தான், ஒரு ஃப்ளவரோட வால் ஹேங்கிங். இது நம்ம சேனலில் செஞ்சது தான். ரொம்ப அழகாக இருக்குல்ல, நம்ம செஞ்ச மாதிரியே வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃபோட்டோ அனுப்புன எல்லா குட்டீஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னும் நிறைய ஃபோட்டோலாம் அனுப்புங்க, நிறைய கிராஃப்ட்லாம் வந்து செய்யுங்க, எனக்கு வந்து அனுப்புங்க. நான் வந்து என்னுடைய வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்டிக் குச்சியில் வந்து செய்கிற ஒரு கம்பல் ஸ்டாண்ட் தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்காக ஐஸ்டிக் வந்து எடுத்திருக்கோம், அப்புறம் பெயிண்ட்டு, ஃபெவிகால் வந்து எடுத்திருக்கேன், அப்புறம் க்ளூகன் வந்து எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா 4 ஐஸ்டிக் வந்து எடுத்துக்கலாம். 4 இச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து முக்கோண ஷேப்பில் வந்து ஒட்ட போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இது வந்து நிற்க வைக்க போகிறோம். அதுக்காக தான் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிட்டு நம்ம வந்து நிற்க வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செய்யும்போது நிற்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஃபெவிகால்னு சொல்கிறேன், க்ளூகன் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு க்ளூகன் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஃபெவிபாண்டு அப்படின்னா ஃபெவிகால் கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளூகனே வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து 2 வந்து ஒட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஐஸ்டிக்காக வந்து எடுத்து அது மேலே வந்து ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்கள்கிட்ட ஃபெவிபாண்டு தான் ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா க்ளூகன்னு கூட வந்து ஒட்டிக்கோங்க. இல்லைனா உங்கள்கிட்ட என்ன ஒயிட் க்ளூ இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையும் வந்து லைனாக வந்து ஒட்டிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இதில் தான் வந்து எல்லாத்தையும் வந்து லைன்லாம் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இது செஞ்சு பார்த்திங்களா ஸ்டாண்டு, அந்த வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஒட்டிக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டும். அதுக்காக தான் வந்து இந்தமாதிரி பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிக்கலன்னா நீங்கள் 2 பக்கமும் வந்து கம்மெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு 2 கூட அந்த ஸ்டாண்டில் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி கூட வந்து ஒட்டிக்கோங்க. உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வச்சு நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் லைனாக வந்து ஒட்டியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தி வந்து விட்டுறலாம். ஏன்னா வந்து ஃபெவிகால் வந்து பார்த்திங்கன்னா காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் நல்லா வந்து அழுத்தி விட்டுறலாம். அது காய வைக்க வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொரு ஸ்டாண்டில் வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டில் வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாம் வந்து ஒழுங்காக நீட்டாக வந்து இருக்கா அப்படி சொல்லி வந்து பார்த்துட்டு அந்த ஸ்டாண்டோடைய அந்த குச்சியை எடுத்து ஃபுல்லாக அதில் வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து கீழ்ப்பக்கமாக வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கையை வச்சு அழுத்தி வந்து விட்டுறலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டும். இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பேத்துட்டு வந்துடும். அதனால் நல்லா வந்து அழுத்தி வந்து ஒட்டிடலாம். கொஞ்சம் காயிற வரைக்கும் வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒட்டிக்கும். அது ஒட்டுற வரைக்கும் வந்து நம்ம பொறுமையாக வந்து வெயிட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ண பிடிக்கல, சீக்கிரமாக வந்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் க்ளூகன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வந்து நல்லா வந்து அழுத்தி வந்து விட்டுறலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் கிராஃப்ட் வீடியோலாம் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய குட்டீஸ்லாம் வந்து ஃபோட்டோலாம் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிராஃப்ட் செஞ்சதை ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கீழே இருக்க மெயில் ஐடிக்கு வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய வீடியோவில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து காய வச்சு வந்து எடுத்துக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் வந்து அடிக்க போகிறோம். அதனால் ஃபெவிகால் வந்து நல்லா காஞ்சாதான் நம்ம பேத்துட்டு வராமல் இருக்கும். அதனால் நல்லா வந்து காய வச்சு வந்து எடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு. இப்போ வந்து பெயிண்ட் அடிக்க வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து 3 கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த 3 கலர் பெயிண்ட் வந்து பிடிக்கலனா உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் பெயிண்ட் வந்து எடுத்துட்டு உங்களோட விருப்பம்படி நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் வந்து அடிக்கிறேன், அதுக்கப்புறம் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் அடிக்க போகிறேன், அதுக்கப்புறம் க்ரீன் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர் அந்த மாதிரி வந்து அடிக்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நிறைய பெயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் கலராக கூட வந்து அடிச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலரே வந்து மாற்றி மாற்றி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் மட்டும் வந்து எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து அடிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேறு கலர் கூட வந்து அடிச்சுக்கோங்க. உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஜாலியாக இருக்கும், அதாவது சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் வந்து 2 ஐஸ் குச்சி தாண்டி 3வது ஐஸ் குச்சியில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வந்து அடிச்சிட்ருக்கேன். ஏன்னா நான் வந்து 2 அடிக்க போகிறேன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்காக தான் வந்து நான் 2 வந்து, அதாவது 2 க்ரீன் கலர் அடிக்க போகிறேன், 2 ப்ளூ கலர், 2 ரெட் கலர் அந்த மாதிரி வந்து அடிக்கிறேன். ஓகே, க்ரீன் கலர் அடித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து எடுத்திருக்கேன். அந்த ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா 2வது அடிக்கிறேன். க்ரீன் கலர் கீழே வந்து 2வது வந்து அடிச்சிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து அடிக்கிறேன். ஏன்னா டார்க்காக அடித்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தித்தியாக வந்து தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணியே வந்து அடிச்சிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ரெட் கலரும் வந்து அடிச்சிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் ஹாய் சொன்ன குட்டீஸ் பேர்லாம் வந்து எழுதி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய குட்டீஸ்க்கெலாம் வந்து ஹாய் சொல்லணுன்னா கீழே இருக்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ரெட் கலருமே வந்து அடித்து முடிச்சாச்சு. இதை கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சு வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம சைடில் பெயிண்ட் அடிக்கும்போது கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்ட் வந்து சைடில் வந்து அடிக்கிறேன். எதுக்காகனா கொஞ்சம் லைட்டாக வந்து ஐஸ் குச்சி கலர் வந்து தெரியுது, அதுக்காக தான் சரின்னு சொல்லிவிட்டு இந்த பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டும் வந்து அடித்தாச்சு. இதை கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கம்பல்லாம் மாட்டும் போது கையில் ஒட்டாமல் இருக்கும். ஓகே, காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நிற்க வச்சுட்டு இதில் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன கம்பல்லாம் வந்து இருக்கோ அதெல்லாம் வந்து மாட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு கம்பலாக வந்து மாட்டிகிட்ருக்கேன். என்கிட்ட இருக்கிற கம்பல் தான் வந்து நான் வந்து மாட்டிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட நிறைய கம்பல் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக வந்து செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் ஹைட்டாகவும் வந்து செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய கம்பல்லாம் வந்து மாட்ட முடியும். என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கம்பல்லாம் வந்து மாட்டியாச்சு. பார்க்கவே வந்து ஸ்டாண்டு ரொம்ப அழகாக இருக்குல்ல. எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நமக்கு வந்து கம்பல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து அழகாக இருக்கும். நம்ம வந்து இது ஷோ பீஸாக கூட வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம இவ்வளோ கம்பல் வச்சுருக்கோம் அவ்வளோ கம்பல் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் தெரியும். அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கம்பல் ஸ்டாண்ட் வந்து எப்படி இருந்துச்சு, நீங்கள் வந்து செய்கிறீங்களா, செஞ்சிங்கன்னா எனக்கு வந்து ஃபோட்டோவில் வந்து அனுப்பி விடுங்க. ஓகே, கலராக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த கலர்லாம் பிடிக்கல, நீங்கள் வேறு கலர் கூட வந்து அடிச்சுக்கோங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து அடிச்சிருக்கேன். ஓகே, இந்த கம்பல் ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.